சுவாமியே சரணமையப்பா. இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக இசைவாணி அக்கா பாடுனா ஐயாம் சாரி ஐயப்பான்னு ஒரு பாடல் வந்து பெரும் சர்ச்சையாக இருக்குது. அதுக்கு வந்து ஐயப்ப பக்தர்கள்லாம் அவங்கள இசைவாணியை வந்து கைது பண்ணணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உண்மையான ஒரு ஐயப்ப பக்தனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், இதில் என்ன நடக்குது, இந்த பாடலை சுற்றி என்ன நடக்குது, என்ன ஒரு அரசியல் நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் இந்த வீடியோ பதிவு. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஒரு ஐயப்ப பக்தனா இசைவாணி அக்காவுக்கு ஐயாம் சாரி ஐயப்பா உள்ளே வந்தால் என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் உண்மையிலேயே ஐயப்பனை வந்து பக்தியோடு தான் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, ஐயப்பனை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோயில்கள் இருக்குது. அங்கே பெண்கள் எப்பயுமே அனுமதி உண்டு, அங்கே நீங்கள் போய் தாராளமாக பார்த்துக்கலாம். அப்படி இல்லை, நான் சபரிமலைக்கு தான் போவேன், அங்கே இருக்கிற ஐயப்பனை தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள் பாடல் வரிகளை நீங்களே சொன்னதான் சிங்கிளா கமிட்டடாக நான் தான் முடிவு பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் சிங்கிளாக இருக்கவோ கமிட்டடாக இருக்கோ எப்படி உங்களோட உரிமையோ அதே மாதிரி தான் சபரிமலையில் இருக்க ஐயப்பன் வந்து ஒரு பிரம்மச்சரிய விரதம் கடைபிடிச்சு அங்கே இருக்காரு. அது அவரோட தனிப்பட்ட உரிமை. நான் பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது எந்த ஒரு கன்னி பெண்களையோ நான் பார்க்கக்கூடாதுன்னு அவர் இருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அவரை பார்க்குறது வந்து அது அவரோட சுதந்திரத்தை தடுக்கிற மாதிரி இருக்கும், அவரோட கொள்கைக்கு மீறினதாக இருக்கும். ஸோ அந்த இதில் வந்து நீங்கள் தலையிட முடியாது. உங்களுக்கு எப்படி ஒரு உரிமையோ அதே மாதிரி ஐயப்பனுக்கும் ஐயப்ப பக்தர்களுக்கும் ஒரு உரிமை இருக்குது. இல்லை நீங்கள் கண்டிப்பாக அவரை பார்த்தே ஆகணும்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு உங்களுக்கு குழந்தை பருவத்திலையோ இல்லை வயசான பருவத்திலையோ நீங்கள் தாராளமாக வந்து பார்க்கலாம். நான் தாடிக்காரன் பேத்தின்னு சொன்னீங்க. அதாவது நீங்கள் தாடிக்காரன்னு இங்கே குறிப்பிடுறது வந்து பெரியாரான்னு நான் எடுத்துக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த கருத்து வந்து உங்களுக்கு தான். அப்படி இல்லை, உண்மையாகவே எங்கள் தாத்தா வந்து தாடி வச்சிருந்தாரு, அதனால் நான் தாடிக்காரன் பேத்தி அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை எடுத்துக்காதீங்க. அதாவது பெரியாரை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெரியாரை பின்பற்றுறீங்கன்னா, பெரியார் வந்து முதல்ல என்ன சொல்லியிருக்காருன்னா கடவுள் மறுப்பு கொள்கை தான் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடாது. கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் ஏன் வந்து ஐயப்பனை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நாங்கள் பெரியாரை பின்பற்றுறோம், ஆனால் அவரோட கடவுள் கொள்கையை மட்டும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அப்போ நீங்கள் கடவுள் இருக்கு உண்மை நீங்களே ஒத்துக்கிறீங்க, அதை நம்புறீங்க, அதை மனசால நீங்கள் அனுபவிங்க. அப்படி இருக்கும்போது ஐயப்பனை நீங்கள் உண்மையாக நேசிக்கும் போது, உங்களுக்கே அவர் சொன்ன வழிகளை பின்பற்றும் போது வேண்டாம், அவர் சொல்லியிருக்கிறது வந்து ஒரு நல்லதுக்கு தான் சொல்லியிருக்காரு, பிரம்மச்சரிய வரத்தை ஏற்று தான் சொல்லியிருக்காரு, அதனால் நம்ம குழந்தையா இருக்கும்போது பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு முதியோர் பருவம் வரும்போது நம்ம அப்போ போய் ஐயப்பனை பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் உண்மையான ஒரு பக்தர்களாக நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறவங்க மட்டும் தான் உண்மையான பக்தர்கள். இல்லை, நான் புரட்சி பண்ணுறதுக்காக போகிறேன், உள்ளே போகிறேன் அப்படின்னு நினைக்கிறது வந்து அது இங்கே பல ஐயப்ப பக்தர்களோட மனசை தான் புண்படுத்தும். நீங்கள் சனாதன தர்மத்தை எதிர்க்கிறதுனால தான் இந்த கோயிலுக்குள்ள வரணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் எல்லாத்தையும் மாற்றிக்கோங்க. ஏன்னா இங்கே ஐயப்ப பக்தர்களாகிய நாங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது வந்து சனாதன தர்மம் கிடையாது. இங்கே பல பேர் நினைக்கிறது வந்து நாங்கள் ஏதோ மாலை போட்டால் உடனே சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணுறோம், பாசிச எண்ணங்கள்லாம் எங்களுக்குள்ள வந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் இல்லை. நாங்கள் ஐயப்ப பக்தர் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறது வந்து ஐயப்ப தர்மம். ஜாதி மதம் ஏழை பணக்காரன் அப்படின்னு எதுவுமே பார்க்காத ஒரு பிரம்மச்சரிய விரதம் கடைபிடிக்கிறதா எங்கள் ஐயப்ப தர்மம். இசைவாணி அக்காக்கும் இந்த நீலம் பண்பாட்டு மையம் அங்கே இருக்கிறவங்களே சில பேர் வந்து மாலை போட்டு காவி துண்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால எங்கோ இவங்க தடம் மாறி போயிடுவாங்களோ அப்படின்ற பயத்தில் கூட இந்த மாதிரி பாடல் வந்திருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே ஐயப்பனே சொன்னது வந்து அவருக்கு பிடிச்ச கலரே என்னன்னா கருப்பு நிறமும் இந்த நீல நிறமும் தான். அப்புறம் இசைவாணி அக்கா சொன்னாங்க நான் தாடிக்காரன் பத்தின்னு. இன்னும் நான் சொல்லிக்கிறேன், நான் தாடிக்கார பேரன். கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் ஏத்துக்காத ஒரு தாடிக்கார பேரேனா. பெரியார் சொன்ன கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் நாங்க கையில் எடுக்க போறதே இல்லை. இந்த பக்கம் இந்த மாதிரி ஐயப்பனை வந்து தப்பா பாடிட்டாங்க, அப்படி இதுதான் சாக்கு அப்படின்னு அவங்கள தரைக்குறைவா பேசி இழிவுபடுத்திக்கிட்டு ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கு. அது கண்டிப்பா ஐயப்ப பக்தர்கள் கிடையாது. வாய்ப்பு கிடைச்சிச்சு, இதை வச்சு ஒரு பெரிய கலவரம் பண்ணிடலாம் அப்படின்னு உள்ள வந்திருக்கிற ஒரு சங்கி கூட்டம். ஏன்னா உண்மையான ஐயப்ப பக்தர்கள் இந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பாக மாலை போட்டு ஒரு மண்டலத்துக்கு கடுமையான விரதம் இருப்பாங்க. விரதத்தில் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, வன்மம் இருக்காது, இழி சொல் இருக்காது, மற்றவர்களை புண்படுத்துகிற வார்த்தைகள் இருக்காது, நிச்சயமான கோபம் இருக்காது. ஸோ உண்மையான ஐயப்ப பக்தர்கள் இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி வேலைகளை இறங்க மாட்டாங்க. அப்படி இந்த மாதிரி விஷயம் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஐயப்ப பக்தர்களாகவும் இருக்க மாட்டாங்க. இதுலையுமே சில ஐயப்ப பக்தர்கள் கேட்கலாம், என்ன சாமி அதுக்குன்னு ஐயப்பனை பத்தி இப்படி ஒரு பாடல் பாடியிருக்காங்களே, நம்ம எதுவுமே சொல்லாம இருக்க முடியுமா அப்படின்னு கூட கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னா, நம்ம சாமி கும்பிடும்போது டெய்லி ஐயப்பனை பிரார்த்திக்கும் போது என்ன பண்ணுவோம், அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் சொல்லிதான் அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருவோம். அதாவது நம்ம தெரிஞ்சு பண்ண தப்பு, தெரியாம பண்ண தப்பு எதுவாக இருந்தாலும் மன்னிச்சிரு ஐயப்பா அப்படின்னு சொல்லிதான் நம்ம ஐயப்பன்ட்ட கேட்போம். அதேதான் இசைவாணி அக்காவும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே ஐயாம் சாரி ஐயப்பான்னு ஆங்கிலத்துல கேட்டுட்டாங்க. அதனால இந்த பிரச்சனை வந்து இதுக்கு மேல ஐயப்பன் பாத்துக்கிறாரு. ஐயப்ப பக்தர்களா எங்களோட கண்ணோட்டமும் அதுதான். இந்த பிரச்சனை நான் வந்து இதுக்கு மேல பெருசா எடுக்க விரும்பல. எதுவாக இருந்தாலும் அதை ஐயப்பன் பாத்துக்குவாரு, ஐயப்பன் கிட்டே விட்டுருங்க. அப்படி இதுக்கு மேல நீங்க ஐயப்பனை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு கடுமையான விரதம் இருங்க.
ஐயப்பனை பார்க்கணும்னு நினைங்க, கண்டிப்பா அவர் உங்களை தேடி வருவாரு. சுவாமியே சரணம் ஐயப்பா. வாழ்க ஐயப்பன் புகழ், வளர்க ஐயப்ப தர்மம்.